ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டியூஸ்டே ஈவினிங் எடுத்த விலாக் தாங்க. என் பையன் வந்துட்டு ஏதாவது வீட்டிலே ஸ்நாக்ஸ் பண்ணி தர சொல்லி கேட்டால். சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு இல்லைங்களா? ஸோ நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஓகே, ஆனியன் சமோசா பண்ணிடலாம் அப்படின்ட்டு யூடியூப் பார்த்து தாங்க ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதுக்கு வந்து 1 கப் மைதா மாவு எடுத்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பிடிச்சி தேய்ப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரியே வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பால்ஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம எப்பயும் தேய்க்கிறத விட ரொம்பவே தின்னாக தேய்க்கணும். அப்போ தான் வந்து சமோசா வந்து கிறிஸ்பியாக வரும். பட் நான் வந்து கொஞ்சம் மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் ரொம்ப தின்னாக தேய்க்க முடியல. ஓரளவுக்கு தான் தேய்க்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே ரொம்ப தின்னாக தேய்ச்சா வந்து அந்த மாவில் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நான் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தோசை தவாவில் போட்டு திருப்பி திருப்பி போட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. சைட் பை சைட் வந்து நான் ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் வேகிறதுக்கு. அதே மாதிரி தான் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே எல்லா பாலையும் வந்துட்டு நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டேங்க. டவாலையும் போட்டு 10 மினிட்ஸ் வந்துட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வந்துட்டு எல்லா சைட்ஸையும் கட் பண்ணி நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப் கொண்டு வரணும். கட் பண்ணது வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. நம்ம அதை பொடியாக கட் பண்ணி திருப்பி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாட்டே பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சமோசா சீட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டஃபிங் பார்த்துடலாம். ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு, அதை தோல் எடுத்துட்டு அது கூட வந்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. மல்லித்தூள் வந்துட்டு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்க போதும். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ண கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. எல்லா மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சமோசா வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ள மாதிரி இது மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. ஃபோல்ட் பண்ணது வந்து நான் வீடியோ எடுக்கலை. பிகாஸ் எனக்கு ஃபோல்டிங் எனக்கு கரெக்டாகவே வரல. கோரல் மானமாக தான் வந்திருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் அது ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியுங்க. ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் டிப் வந்து ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஹையெல்லாம் இருந்தால் சமோசா டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். பட் உள்ளே வந்து ஆனியன் வந்து வேகாது. கடையில் வாங்குகிற சமோசா அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 70 to 80% வந்து கொஞ்சமாக மேட்ச் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த லேயர் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அவ்வளோதான். பாய்.